automation இன்னைக்கு 11th மேத்ஸ் சாப்டர் 2 பேசிக் அல்ஜிப்ரால எக்ஸஸ் 2.9ல தேர்ட் சம் பாருங்க x divided by x square plus 1 into x minus 1 into x plus 2 ஓகே இது எந்த ஃபார்மேட்டில் பார்ஷியல் டிவிஷன் எப்படி பிரிக்க முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா இது குவாட்ரிக் ஈக்குவேஷனில் இருக்குது ஃபார்மேட்டு மேபி இங்கே மைனஸாக இருந்தால் கூட a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் பிரிச்சுக்கலாம் பட் ப்ளஸ்ஸாக இருக்குது ஸோ ஒரு வேரியபிளோட எப்படி எழுதணும் ax ப்ளஸ் பின்னு ஒரு டேர்ம் எடுத்துக்கலாம் இன்னொன்று c இன்னொன்று டின்னு எடுத்துக்கலாம் ஓகே இந்த மாதிரி டேர்மில் தான் நம்ம எடுக்க முடியும் ஸோ சொல்யூஷன் போகலாமா ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த கொஷின் எழுதிக்கிட்டேன் இதை நான் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா ax ப்ளஸ் பி டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அடுத்தது ப்ளஸ் சி டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 பிகாஸ் இங்கே லீனியர் தான் எக்ஸ் பவரில் 1 தான் இருக்குது ஸோ தனித்தனியாக எடுத்துக்கலாம் சிங்கிள் டேர்மாக சி டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் டி டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 எடுத்துக்கிட்டோம் ஓகே இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் போட்டாவே சம்வாட் ஃபர்தராக நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம்னு அர்த்தம் ஓகே இப்போ என்ன பண்ணணும் இந்த LHS சைடு அப்படியே தான் எழுதிட்டு வரணும் ஓகே LHS சைடு அப்படியே எழுதிட்டு இங்கே இருக்க டினாமினேட்டர் அப்படியே இங்கேயும் வரணும் அது அப்படியே எழுதிட்டு இப்போ நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸில் நம்ம எப்பவுமே எல்சிஎம் பார்ப்போம் ஓகே இந்த டேர்ம் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இதில் வந்து எல்சிஎம்னா இந்த ரெண்டு டேர்மோட மல்டிபிள் பண்ணால் ஈக்குவலாக வந்துடும் அப்போ ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ஃபஸ்ட் டேர்ம் முடிஞ்சிச்சா அதுக்கடுத்தது ப்ளஸ் சி போட்டுக்கோங்க இந்த டேர்மில் ஹைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1வும் எக்ஸ் ப்ளஸ் 2வும் மல்டிபிள் பண்ணிக்கணும் ப்ளஸ் டி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஓகே இந்த டினாமினேட்டர் விட்டுட்டு மற்ற ரெண்டு டினாமினேட்டர் வச்சு இது மல்டிபிள் பண்ணணும் ஓகே இப்போ பாருங்கள் போத் சைடும் டினாமினேட்டர் சேமாக இருக்குது அப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும் நியூமேட்டர் மட்டும்தான் எடுத்துக்கணும் அதுக்கு அடுத்தது நியூமேட்டர் எடுத்தோடனே நியூமேட்டர் மட்டும் எழுதிட்டோமா இப்போ ஃபர்தராக எக்ஸுக்கு நம்ம சம்வாட் வேல்யூ கொடுக்கணும் இங்கே பாருங்கள் எக்ஸ் எனக்கு 0 வரணும்னா ப்ளஸ் 1 எடுத்துக்கிட்டால் இந்த இடம் 0 ஆகும் இங்கே -2 எடுத்துகிட்டா 0 ஃபஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணலாம் நான் ப்ளஸ் 1 எடுத்துகிட்டேன் இதை எடுத்து செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணேன் இந்த ஈக்குவேஷன் LHS and RHS ரெண்டு பக்கம் இப்போ எக்ஸுக்கு பதில் 1 ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு இந்த இடத்துல எக்ஸுக்கு பதில் 1 ரீப்ளேஸ் பண்ணால் இந்த இடம் ஃபுல்லாக 0 ஆயிரும் 0 to anything 0 தான் அடுத்து ப்ளஸ் சி இன்ட்டு ஓகே இங்கே இடம் பாருங்கள் 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது 1 + 1 2 ஆகும் இங்கே 1 சப்ஸ்டிட் பண்ணுவோம் 2 + 1 3 ஓகே அடுத்தது இந்த டேர்ம் பாருங்கள் இங்கே +1 - 1 0 0 into anything 0 அப்போ டி இன்ட்டு 0 0 மாறிடும் அப்போ 1 ஈக்குவல் டு இந்த ஏஎக்ஸ் ப்ளஸ் சி 0 ஆயிரும் டியும் 0 ஆயிரும் அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் 3 to 6 16 இருக்கும் சி மட்டும் வேணும் மல்டிப்ளிகேஷனுக்கு டிவைடில் வந்துடும் இப்போ சி டேர்ம் கிடச்சிடுச்சு ஓகே அடுத்தது x ஈக்குவல் டு -2 எடுக்கிறோம் -2 எடுத்து ஆஸ் யூஷுவல் இதே சேம் செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுறோம் எக்ஸுக்கு பதில் -2 ஓகே இந்த இடத்துல இங்கே பாருங்களேன் இங்கே +2 -2 சப்ஸ்டிட் பண்ணுவோம் இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆயிரும் அப்போ ஏஎக்ஸ் ப்ளஸ் 0 ஆயிரும் வேறு எங்கேயாச்சும் 0 ஆகுமான்னு பாருங்கள் சியில் வந்து நீங்கள் -2 சப்ஸ்டிட் பண்ணும்போது -2 ப்ளஸ் ஆகும் அப்போ 2 + 1 3 ஆகுமா இங்கே பாருங்கள் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அப்போ 2 2 சார் 4 4 + 1 5 ஓகேவா இங்கே 5 ஆகும் பட் இங்கே 0 ஆயிரும் பிகாஸ் இங்கே -2 + 2 0 ஆயிரும் அப்போ சி டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆயிரும் அடுத்த டி டேர்ம் கம்பேர் பண்ணும்போது இங்கே -2 போனீங்கன்னா 4 + 1 5 ஓகே இங்கே -2 -1 -3 ஓகே இந்த இடத்த -2 சப்ஸ்டிட் பண்ணும்போது ஏஎக்ஸ் ப்ளஸ் பி 0 கிடச்சிரும் சியும் 0 ஆயிரும் இப்போ டியோட வேல்யூ கிடைக்கும் என்னது டி -15 டின்னு கிடைக்கும் ரெண்டு போத் சைடும் மைனஸ் கேன்சல் பண்ணிடுங்க இப்போ டியோட வேல்யூ வேணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனுக்கு தான் டிவைடில் வந்துடும் அப்போ 2 / 15 சியோட வேல்யூ கிடச்சிருச்சு டியோட வேல்யூ கிடச்சிருச்சு இன்னும் ஃபர்தராக என்ன கிடைக்கணும் ஏ கிடைக்கணும் பி கிடைக்கணும் ஓகே இப்போ இந்த டேர்ம் -2 1 சப்ஸ்டிட் பண்ணிட்டேன் இன்னும் ஃபர்தராக வேறு ஏதாவது நம்பர்ஸ் எக்ஸுக்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா x = 0 பாருங்கள் x = 0 செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுறேன் அப்போ இந்த இடத்துல 0னா இந்த ஏ டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிரும் LHS சைடில் எக்ஸுக்கு 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டேன் RHS சைடில் a × x இருக்குது இந்த இடத்துல 0னா இது 0 ஆயிரும் பி மட்டும்தான் இருக்குது இந்த இடத்துல 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் -1 ஓகே அப்புறம் இந்த இடத்துல 0னா 2 அப்போ 2 × -1 -2 பின்னு இருக்கும் இந்த டேர்ம் கிடச்சிருச்சு அடுத்து இங்கே பாருங்கள் 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் 1 இருக்கும் இங்கே 0னா 2 1 × 2 2 அப்போ 2c ஓகே அடுத்தது இந்த இடத்துல பாருங்கள் டிக்கு இங்கே 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் 1 இந்த இடத்துல 0னா -1 இப்போ 1 × -1 அப்போ -d இருக்கும் ஓகே இந்த ஃபார்மேட் தான் 0 சப்ஸ்டிட் பண்ணும்போது கிடைக்கும் இன்னும் ஃபர்தராக இது -2b ப்ளஸ் இந்த சியோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் 1/6 -2 டிக்கும் சிக்கும் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் முன்னாடி கண்டுபிடிச்சது 2/15 பாருங்கள் 1 2 சார் 2 3 2 சார் 6 அப்போ எப்படி எழுதுவீங்க நம்மளுக்கு பியோட ஆன்சர் பி வேணும் இந்த 2b வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறும் அப்போ 1/3 -2/15 எல்சிஎம் வேணுமா எல்சிஎம் வந்து 5 அப் அண்ட் டவுன் வந்து 5ஆல் பண்ணால் எல்சிஎம் சேம் ஆயிரும் இப்போ 5 - 2 / 15 ஓகே 5லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணால் 3/15 இப்போ எனக்கு பி மட்டும் வேணும் அந்த 2 வந்து எங்கே வரும் டினாமினேட்டரில் வந்துடும் ஓகே ரெசிப்ரோக்கலாக வந்துடும் 1/2 அப்போ 3 / ஓகே 1 3 சார் 3
5 3 are 15. அப்போ 1 divided by 10 கிடைக்கும். ஓகேவா, இது கேன்சல் பண்ணோம். 1 3 are 3, 5 3 are 15, 1 divided by 10. B கிடச்சிச்சு. A என்னென்ன கிடச்சிருக்கு, C கிடச்சிருக்கு, D கிடச்சிருக்கு, B கிடச்சிருக்கு. இன்னும் A மட்டும் தான் கிடைக்கல. நம்ம எல்லா வேல்யூவும் சப்ஸ்டியூட்டும் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி டேர்ம், இந்த குவாட்ரிக் ஈக்குவேஷன் டேர்ம்ஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஈக்குவேட்டிங் த கோஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் டேர்ம் ஆன் போத் சைடு, ரெண்டு பக்கமே எக்ஸ் கியூப் டேர்ம் இது பண்ணி பாருங்களேன். இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸு, இங்கே ஒரு எக்ஸ். அப்போ பவர் பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் கியூபாக மாறும். அப்போ அதோடைய கோஃபிஷியன்ட் என்னது ஏ. இங்கே எல்ஹெச்எஸ் சைடில் எக்ஸ் கியூபே இல்லை, அப்போ அதுக்கு பதில் 0ன்னு போட்டுக்கிட்டோம். இதை நம்ம எக்ஸ் கியூப் சப்ஸ்டியூட் பண்ணும்போது அதோடைய எக்ஸ் கியூப்னு மல்டிபிள் பண்ணும்போது அதோடைய கோஃபிஷியன்ட் ஏ. அடுத்தது இந்த டேர்ம் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் கியூப், அதோடைய கோஃபிஷியன்ட் சி எழுதியாச்சு. அடுத்து டி பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் கியூப், அதோடைய கோஃபிஷியன்ட் டி. அப்போ 0 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் டி. நம்மளுக்கு சிக்கும் டிக்கும் வேல்யூ தெரியும், ஏ தான் வேணும். ஏ இந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஓகேவா, ஏ அப்படியே வச்சுட்டு இந்த ரெண்டு டேர்மும் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ மைனஸ் டி மைனஸ் சி மைனஸ் டின்னு இருக்கும். ஏ ஈக்குவல் டு சியோட வேல்யூ -1/, அதாவது இங்கே இருக்க மைனஸ், சியோட வேல்யூ 1/6, டியோட வேல்யூ 2/15. ஓகேவா, போட்டாச்சு. இப்போ இந்த ரெண்டு டேர்முக்கும் பாருங்கள் எல்சிஎம் எடுத்துக்கணும். 6 and 15 எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், 6 and 15 எல்சிஎம் எடுக்கிறோம் பாருங்கள். 3 டேபிள், 2 3 are 6, 5 3 are 15. அப்போ 5 3 are 15, 15 into 30. அப்போ 15 2s are 30. அப் அண்ட் டவுன் வந்து 2ஆல் பண்ணுங்கள். இது வந்து 6 5s are 30. அப் அண்ட் டவுன் 5ஆல் பண்ணுங்கள். அப்போ -5 -4 ஆகும். ஓகே, டிவைட் பை 30. அப்போ ரெண்டையும் மைனஸ் இருக்குன்னா மைனஸ் அப்படியே வச்சுட்டு 9/13. இப்போ ஏபிசி ஏவுடைய வேல்யூ வந்து -9/30 எல்லாமே கிடச்சிச்சு. ஓகேவா, இதை நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, எல்ஹெச்எஸ் சைடில் இருக்கிறது அப்படியே எழுதுங்க. ஓகே, ஆர்ஹெச்எஸில் நம்மளுக்கு இங்கே என்ன வந்துச்சு, ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு இருந்துச்சு. அப்போ அதோடைய வேல்யூ, ஏவுடைய வேல்யூ இந்த எக்ஸ் அப்படியே போட்டுக்கோங்க, பியோடைய வேல்யூ ப்ளஸ் சியோடைய வேல்யூ எழுதிக்கிங்க, ப்ளஸ் டியோட வேல்யூ எழுதிக்கிங்க, கீழே டினாமினேட்டர் எழுதிக்கிங்க. இப்போ இது என்ன கேள் பாருங்கள், 10 10 அதோடைய டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ கீழே கொண்டு வந்துருங்க. -3x + 1 டிவைடட் பை 10 × x² + 1. இந்த 6 கீழே கொண்டு வந்துருங்க. 1 divided by 6 × x - 1. இந்த 15 கீழே டினாமினேட்டர் கொண்டு வந்துருங்க. 2 divided by 15 × x + 2. இதுதான் இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர். ஓகே, இந்த மாதிரி லீனியர் குவாட்ரிக் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்கன்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டின்னு சப்ஸ்டியூட் பண்ணி அந்த பார்ஷியல் டெரிவேஷனை நீங்கள் கொண்டு வரணும். ஓகேவா, ரொம்ப ஈஸியான சம் தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுங்க. தேங்க்யூ.